ஆனா இந்த தங்க நகையை எடுக்கும் போது என்ன ஒரு சேலஞ்ச் இருக்கு? தங்க நகையை எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல ஒரு செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி நிறைய கட்டுறோங்க நம்ம எக்ஸ்ட்ரா. அப்போ அந்த மாதிரி நம்ம வாங்கும் போது ஒரு 2-3 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அதை விற்கும் போது இந்த கோல்டு காயின் பாரா நீங்க வாங்கும் போது அதுலயும் ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு. என்னது? அதை எப்படி பத்திரப்படுத்தி வைக்க போறீங்க? அதுக்குன்னு ஒரு லாக்கர் வாங்க போறீங்களா? அதுல அந்த ரிஸ்க் இருக்குங்க. அது எப்பவுமே நம்ம மைண்ட்ல உறுத்திக்கிட்டே இருக்கும். பத்திரமா இருக்குமா, எங்கேயாச்சும் போகும்போது அது சேஃபா இருக்கா, எல்லாம் டவுட் வரும். அதுக்குதான் அடுத்த ஆப்ஷன் இருக்குங்க நம்ம கிட்ட. ஹிந்து தமிழ் வியூவர்ஸ்க்கு வணக்கங்க. என் பேர் அனுப்ரியா ஆர்பட். நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். என் கம்பெனி நேம் அனிராம், சென்னை பேஸ்ட் கம்பெனிங்க. ஸோ கோல்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டானது லாபகரமானதா? அதுதான் நம்மளோட கேள்வி இன்னைக்கு. கோல்டு பார்த்தீங்கன்னா காலங்காலமா பண்ண ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ங்க. அதுவும் பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். கோல்டு 1964 எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 கிராமுக்கு 64 ரூபாவா இருந்தது. இன்னைக்கு 2025ல அதே 10 கிராம் 1 லட்சத்துக்கு தொட போறது. அப்போ அது லாபகரமான இன்வெஸ்ட்மெண்ட் தானே? அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் பாக்குறீங்க அப்படின்னா ரிட்டர்ன் எவ்வளவு கொடுத்துருக்குன்னு எடுத்தா ஒரு 12% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்போ இந்த கோல்ட்ல எப்படி எல்லாம் சேமிச்சிருக்காங்க, எப்போ அது லாபகரமா ஆறுது, அதுதான் இன்னொரு கேள்வி நமக்கு வந்து சேருறது. எப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க? தங்க நகையா தாங்க நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா சிட்டு கட்டி என்னென்னலாம் எப்படியெல்லாம் சேமிக்க முடியுமோ மிச்சப்படுத்தி சிட்டு கட்டிட்டு தங்க நகையா எடுக்கிறாங்க. ஆனா இந்த தங்க நகையை எடுக்கும் போது என்ன ஒரு சேலஞ்ச் இருக்கு? தங்க நகையை எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல ஒரு செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி நிறைய கட்டுறோங்க நம்ம எக்ஸ்ட்ரா. அப்போ அந்த மாதிரி நம்ம வாங்கும் போது ஒரு 2-3 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அதை விற்கும் போது லாபம்னு கையில நிக்கிறது கம்மி தாங்க. ஏன்னா அந்த செய்கூலி சேதாரம் எல்லாம் நமக்கு ரிட்டர்ன் வர்றது இல்லை. என்ன வாங்கினோமோ விற்கும் போது நமக்கு கம்மியா தான் கையில கிடைக்கிறது. அப்போ அந்த 12%ன்னு நம்ம சொல்றது ஆக்சுவலி நிக்கிறது இல்லைங்க. அப்போ எப்படி அந்த 12% நம்ம கிட்ட நிக்கிற மாதிரி பார்க்க முடியும்? கோல்டை வித்தியாசமா இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த மாதிரி கிடைக்கும். என்ன வித்தியாசமா இன்வெஸ்ட் பண்ணலாம்? தங்க நகையை தவிர என்ன வித்தியாசமா இன்வெஸ்ட் பண்ணலாம்? அதுக்கான 3 ஆப்ஷன் இருக்குங்க. ஒண்ணு கோல்டு காயினா நீங்க பார்க்கலாம், பாரா பார்க்கலாம். கோல்டு காயின்ஸ், பார்ஸ், புல்லியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வாங்கும் போது நீங்க 24 கேரட் கோல்டாவே வாங்கலாம். நீங்க இந்த செய்கூலி சேதாரம் எல்லாம் தவிர்க்கலாம். அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா அது வருதுங்க. விற்கும் போது உங்களுக்கு ப்ராஃபிட் கையில நிற்கும். இல்ல இது தவிர வித்தியாசமா என்ன பண்ணலாம்? இந்த கோல்டு காயின் பாரா நீங்க வாங்கும் போது அதுலயும் ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு. என்னது? அதை எப்படி பத்திரப்படுத்தி வைக்க போறீங்க? அதுக்குன்னு ஒரு லாக்கர் வாங்க போறீங்களா? அதுல அந்த ரிஸ்க் இருக்குங்க. அது எப்பவுமே நம்ம மைண்ட்ல உறுத்திக்கிட்டே இருக்கும். பத்திரமா இருக்குமா, எங்கேயாச்சும் போகும்போது அது சேஃபா இருக்கா, எல்லாம் டவுட் வரும். அதுக்குதான் அடுத்த ஆப்ஷன் இருக்குங்க நம்ம கிட்ட. கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவோம். இதை டிஜிட்டல் கோல்டு, பேப்பர் கோல்டு அப்படியும் சொல்லலாம். மியூச்சுவல் ஃபண்டாவும் இருக்கு, இடிஎஃப்ஆவும் இருக்கு. அது தவிர சாவரன் கோல்டு பாண்ட், எஸ்ஜிபின்னு சொல்லுவோம். இதுதான் அடுத்த மெத்தட் நம்ம கிட்ட இருக்குங்க. மியூச்சுவல் ஃபண்டுன்னு எடுக்கும் போது நீங்க எஸ்ஐபி மாசம் சேமிக்கிறீங்கன்னா 21 ரூபாயிலேருந்தே சேமிக்கலாங்க. இல்ல எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்போ போடணும்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்தே போடலாம். இடிஎஃப்பும் அதே மாதிரி தான். என்ன, உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும் இடிஎஃப் போடும்போது. அதே மாதிரி தான் கோல்ட்ல எஸ்ஜிபி அப்படின்னு இருக்கு. எஸ்ஜிபினா என்ன? சாவரன் கோல்ட் பாண்ட். அது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ற ஒரு பாண்டுங்க. அந்த பாண்ட் அப்போ நம்ம தங்கம் வாங்குறதுல மட்டும் இல்ல, இன்ட்ரெஸ்டும் அதுல சம்பாதிக்கலாம். ஸோ தங்கம் நீங்க வாங்குறத விலை உயர்ந்துகிட்டே போகுது. அந்த ஒரு லாபத்தை பாக்குறோம் நம்ம. அது தவிர கவர்மெண்ட் கொடுக்குற 2% இன்ட்ரெஸ்ட். பிளஸ் நம்ம அந்த கோல்டை பூதம் காக்க வேண்டாங்க. ஏன்னா சேஃபா டிஜிட்டல் ஃபார்மேட்ல அந்த கோல்டு நமக்கு இருக்கு. ஆனா இப்போ கவர்மெண்ட் தற்காலிகமா பாத்தீங்கன்னா எஸ்டிபி இஷ்யூ பண்றதை நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்ப எல்லாருக்கும் சந்தேகம் வரும்னா எப்படி வாங்குறது அப்படின்னு. டிமேட் அக்கௌண்ட் இருந்தா போதுங்க. எஸ்டிபி இஸ் அ ட்ரேடட் ப்ராடக்ட் தான். டிமேட் அக்கௌண்ட் செகண்டரி மார்க்கெட்ல உங்களால சுலபமா வாங்கவும் விற்கவும் முடியும். ஸோ எப்ப வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம், எப்ப வேணாலும் வித்துக்கலாம். ஸோ அது இன்னும் ஈஸியான ஒரு ஃபார்மேட். ஸோ கோல்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சில ஆப்ஷன்ஸுங்க. ஆனா ரொம்ப முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கோல்டு மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுங்க. நீங்க ஒரு 100 ரூபாய் சேமிக்க போறீங்கன்னா அதுல 5-10% தான் கோல்டு இருந்தா பெட்டரா இருக்கும். ஏன்னா
ஒரு சாப்பாடுன்னு எடுத்தோம்னா எல்லாம் இருக்கும் போது தாங்க அதுக்கு ருசி. அந்த அறுசுவை இருக்கும் போதுதான் அந்த சாப்பாடுக்கு ருசி. அதே மாதிரிதான் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பார்க்கும்போது எல்லாமே பேலன்ஸ்டா பண்ணும் போதுதான் உங்களுக்கு ரிட்டர்ன் பெட்டரா இருக்கும். ஏன்னா கோல்ட்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா சில வருஷம் ரிட்டர்னே இல்லாத வருஷமா கூட இருந்திருக்கு. அப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும் போது. எல்லாமே அதுலயே முதலீட்டு பண்ணாம கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஸ்டாக்ஸ், பாண்டு, மியூச்சுவல் ஃபண்டு எல்லாமே சேர்த்துட்டு கோல்டும் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணும் போது நம்மளோட ரிட்டர்ன் பெட்டரா இருக்கும். அடுத்த கேள்வி நமக்கு வருதுங்க. கோல்டு இப்போ தங்க விலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன காரணம் இது? அப்ப இப்ப கோல்டு வாங்கலாமாங்கிற கேள்வி எல்லாம் எழுவது. எதனால கோல்டு விலை இவ்வளோ ஏறி இருக்கு? 4 விஷயம் இருக்குங்க கோல்டு விலை இவ்வளோ ஏறினதுக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா யூஎஸ் ட்ரேட் வார் அப்படின்னு சொல்றோம். இது வர்த்தக போர் அப்படின்னு சொல்லலாம். இந்த டாரிஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அன்சர்டினிட்டி கோல்டு மேல போறதுக்கு பெரிய விஷயம் வந்துட்டு அன்சர்டினிட்டிங்க. அடுத்தது என்ன நடக்க போறதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் கோல்டு விலை அதிகமா போகும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஜென்ரலா சொல்லுவாங்க மார்க்கெட் எப்படி இருக்கு, ஒரு 10 வருஷத்துக்கு இந்தியா தாங்க நம்ம நாடு தாங்க பெஸ்ட் அப்படின்னு. ஆனா அடுத்த கொஞ்ச நாள் சில மாசம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளால ஷுவரா சொல்ல முடியாது. இதுதான் அன்சர்டினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன். அப்போ இந்த யூஎஸ் ட்ரேட் வார் வர்றதா இருக்கட்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் எல்லாமே வேர்ல்டு ஓவர் பாத்தீங்கன்னா கோல்டு ரிசர்வை அதிகரிக்கிறாங்க. இதனாலையும் கோல்டு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. 3வது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபால் ஆகும் போது கோல்டு பிரைசஸ் மேல போகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகுதுன்னா என்னங்க, கவர்மெண்ட் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெடியூஸ் பண்ணும் போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் நடக்கும்? உங்களோட லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் கம்மியாகும். அதனால என்ன ஆகும்? பணப்பழக்கம் நம்ம கையில அதிகமா இருக்கும். அது அதிகமா இருக்கும் போது நம்ம நிறைய செலவு பண்ண ஆரம்பிப்போம். இந்த மாதிரி பண்ணும் போது பாண்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே கம்மியாகும். தட் இஸ் கேரண்டீடு ப்ராடக்ட்னு எடுக்கிற விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே கம்மியாகும். அந்த டைம்ல கண்டிப்பா லாபகரமா இருக்கிற ஒரு பொருள் என்னது? கோல்டுங்க. அதனாலதான் கோல்டோட விலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா உலகெங்கும் இருக்கிற அந்த அன்சர்டனிட்டியில கோல்டு தான் ஒரு பெஸ்ட் ப்ராடக்டா நம்ம முன்னாடி நிக்குது. 4வது விஷயம் பாத்தீங்கன்னா ருபி டெப்ரிசியேஷன். எப்போ நம்மளோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை விட அதிகமா இருக்கும், டெப்ரிசியேஷன் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் கோல்டு பை டிஃபால்ட் மேல போகுங்க. இதுதான் பேசிக்கான விஷயம். காரணம் கோல்டு விலை இவ்வளோ டிமாண்ட் அதிகம். இந்த காரணத்தினால கோல்டோட டிமாண்ட் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால விலைவாசியும் கூடிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் இப்ப கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டா நம்ம பார்த்து பண்ணணுங்க. ஏன்னா 100 ரூபாய் இருக்குன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கோல்ட்ல போடக்கூடாது. அளவா இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு அப்போ அன்சர்டனிட்டி இருக்கே, நான் அப்போ கோல்டு தானே பெஸ்ட்னு சொல்றீங்க, வாங்கி கையோட வச்சுக்கிறது தானே பெட்டர்னு அந்த ஒரு பயத்துலதான் நிறைய பேரு தெரியாம அதிகமா கோல்ட சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பயத்துல போய் வாங்கும் போது நீங்க அதிக விலை கொடுத்து கோல்டு வாங்குறீங்க. ஏன்னா கொஞ்ச நாள் போகும் போக கோல்டோட விலை மறுபடியும் கீழே வந்து கொஞ்சம் செட்டில் ஆகும். அந்த டைம்ல நம்ம வாங்கினது பாத்தீங்கன்னா அதிக விலைக்கு வாங்கியிருக்கோம். ஏன்னா தங்கம் எங்கேயுமே போகலைங்க, தங்கம் அங்கேயே தான் இருக்கு. நம்ம எப்ப வேணுமோ வாங்கிக்கலாம்.